வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாச்சோறு. இந்த பாச்சோறு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்று பின்னணி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன வரலாற்று பின்னணினாக்கா, நம்ம தமிழ்நாட்டை 3 பேரரசுகள் ஆட்சி செஞ்சாங்க. அது யார் அந்த மூவேந்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேர சோழ பாண்டியர்கள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த சேர சோழ பாண்டியர்களில் சோழ நாடு சோறுடைத்து அப்படிங்கிற பெருமைக்குரியது சோழ நாடு. அந்த சோழ பேரரசில் நெற்களஞ்சியமாக திகழ்ந்தது. ரெண்டாவது பாண்டிய நாடு சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்பட்டு சர்க்கரை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. சேர நாடு பால், அது சார்ந்த பொருட்கள், பால் பொருட்கள் இதெல்லாம் தயார் பண்ணுறதுல முன்னணியாக இருந்த ஒரு பேரரசு. இந்த 3 பேரரசுகளும் ஒரு பண்டிகையை பொதுவான பண்டிகையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அறுவடை திருநாள் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு அதுக்கு பொதுவானது. சோழ நாட்டிலேருந்து நெல், அரிசி வரும், பாண்டிய நாட்டிலேருந்து சர்க்கரை வரும், சேர நாட்டிலேருந்து பால் பொருட்கள்லாம் வரும். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு உணவு தயார் பண்ணி நன்றி கூறும் உணவாக அது பரிமாறப்பட்டது. அந்த நன்றி கூறும் உணவோடு நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பால் சோறு செய்முறை ஓரளவுக்கு ஒத்து போகிற ஒரு செய்முறையாக இருக்குது. அது என்ன செய்முறை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பால் பொருள் யூஸ் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது முழுக்க தேங்காய் பாலில் செய்ய போகிறோம். அதை இது மட்டும்தான் ஒரு வித்தியாசம். மற்றது இந்த வாசனை பொருட்கள் அதெல்லாம் சேர்க்குறது அவங்களுக்கும் நமக்கும் காமனாக உள்ளது தான். அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட அந்த பால் பொங்கல் இன்றைக்கி நம்ம அந்த பெருமைக்குரிய பால் சோறை நம்ம பாச்சோராக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சேரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 1 கப், கடலைப்பருப்பு 1 கைப்பிடி, சீனி 1 கப், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, முந்திரி 10லேருந்து 12, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் பால், முதல் பால் 1 கப், ரெண்டாவது பால் 5 கப், 6-7 பாதாம் பருப்பு, தேங்காய் துருவல் 3/4 கப். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் அரிசி, சீனி, தேங்காய் எல்லாமே எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டாவது பால் 5 கப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் பால் தண்ணி, ஏறக்குறைய தண்ணி மாதிரி தான் இருக்கணும். முதல் பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பட்டை, ஏலக்காய், உப்பு 3ஐயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த திக்கான தேங்காய் பாலை லாஸ்ட்டில் தான் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அந்த தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது பால், அதை மட்டும்தான் வச்சு கொதிக்க வைக்கணும். இது பாலுன்னு சொல்கிறத விட தண்ணினே சொல்லலாம். ஏன்னா தேங்காய் பால் கொதித்தா அது கொழுப்பாக மாறிடும். அதனால் இது ரெண்டாவது பால் தண்ணியாக இருக்கும். இதில் நம்ம பச்சை அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா தேங்காய் பால் கொதிச்சிருச்சு. இதில் நம்ம நல்லா பச்சரிசியை களைஞ்சி வச்சுருக்கோமா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சரிசி பாதி பக்குவம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் அது வெந்துடும். 5 நிமிஷத்தில் 50% குக் ஆகிருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆஃப் குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பை கழுவி வச்சுருக்கோம், கடலைப்பருப்பை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு கைப்பிடி தான் சொல்லியிருக்கேன். 1 கப்புக்கு 1 கைப்பிடி. இது கூட முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஆட் பண்ணிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இது ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ரொம்ப ஓவராகவும் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு, அரிசி நல்லா மை மாதிரி வெந்துருச்சு. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கும். ஆஃப் குக் ரைஸில் பருப்பு போட்டிங்கன்னா பருப்பு வேகிறதுக்கும் அரிசி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை. எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் தான் எடுக்கணும். இது 3/4 கப் தேங்காய் பூ துருவல், இதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும். அது
அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கனாக்கா அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு அதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த சர்க்கரை வந்து பாகு பதத்துக்கு கொஞ்சம் வரும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்ருங்க. அதை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி அந்த அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்ற மாதிரி தேய்ச்சி விடுங்க. விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாலை வந்து இதோடு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்க விடக்கூடாது. இதை கொதிக்க விட்டுனா கொழுப்பாக மாறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இதை வந்து எங்கள் ஊர் வழக்கத்தில் பாச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான உணவு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.